நாம் இன்றைக்கி மிஷின்லேயே ஊக்கு வச்சோன்னாலும் எப்படி கழண்டு வராமல் ஒரு தையல் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி சிங்கிளாக வச்சு ஊக்குப்பட்டி வைக்கிற இடத்துல ஒரு படிமான தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்து அதில் ஒரு 3/4 இன்ச் இந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து இந்த ஊக்குப்பட்டிக்கு கொஞ்சம் தையல் போட்டதுக்கு கீழே வச்சு நீங்கள் ஒரு 5 மார்க் வந்து பண்ணிக்கணும். பட்டி தையலுக்கு நேராகவும் கப்பு ஜாயிண்ட்டுக்கு நேராகவும் பட்டிக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு கம்பி மாட்டுற அளவுக்கு மட்டும் நீங்கள் சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒவ்வொரு தையல் வந்து 2 சைடும் போட்டுக்கலாம். 5 ஊக்கு வர்ற இடத்துலையும் நிறுத்தி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் குதிரையை தூக்கிட்டு அடுத்த தையல் போடுங்க. அப்புறம் கண்டினியூவாக வந்துட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டு குதிரையை தூக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு 5 ஊக்குக்கு இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து பட்டிக்கு சென்டரில் ஒன்றும், பட்டிக்கு தையலுக்கு நேராக ஒன்றும், கப்பு ஜாயின் போட்டிருக்கோம் இல்லையா, கப்பு தையல் வருது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஊக்கும் வச்சு மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஊக்கை விரிவுபடுத்திட்டு அந்த கொக்கியை வந்து இந்த மாதிரி துணி வந்து சிங்கிள் துணியை விட்டுட்டு டபுள் துணியை மேலே எடுத்துகிட்டு சென்டரில் ஊக்கை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாட்டினதுக்கப்புறமா இப்போ வெளியே திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஊக்கு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி திருப்பிட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸோட ஊக்கு இருக்கிற இடத்துல லைட்டாக குதிரையை தூக்கி அந்த ஊக்குக்கு சென்டரில் ஒவ்வொரு தையல் மட்டும் லைட்டாக இப்படி நீங்கள் வந்து போட்டுக்கணும். நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது லைட்டாக தையல் தைச்சிட்டே வந்துட்டு அந்த ஊக்கு வர்ற இடத்துல கம்பிக்கிட்ட மட்டும் இப்படி குதிரையை லைட்டாக தூக்கிட்டு கையில் சுற்றி விட்டுக்கலாம். நம்ம பெடலில் சுற்றி 2 குத்து தையல் மட்டும் அந்த இடத்துல வர்ற மாதிரி, அதாவது நம்ம கையில் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இந்த ஊக்குக்கிட்ட மட்டும் அந்த கம்பிக்கு சென்டரில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஊக்கு வந்து உங்களுக்கு கழண்டே வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஊக்கு வந்து கழண்டு வந்துடுதுங்கிறத கம்ப்ளைண்ட் வருது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் அந்த ஊக்குக்கு சென்டரில் மிஷின்லேயே நம்ம இப்படி தையல் வந்து கையில் சுற்றி, அதாவது ஊக்குக்கிட்ட மட்டும் கையில் சென்டரில் ஒரு சுற்றி தைக்கும்போது இப்போ இந்த ஊக்கு கம்பி வந்து கழண்டே உங்களுக்கு வராது. ப்ளவுஸ் வந்து கிழிகிற வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஊக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணிடுங்க. ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலேயும் ஒரு தையல் வந்து இந்த மாதிரி க்ளோஸாக போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது ஊக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வரும். எப்போவுமே கம்ப்ளைண்ட் வராது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.